Hello students. Now we are going to see the topic of law of variable proportions. Okay. This law states that if all the factors are fixed and one input is varied in short run, the total output will increase at an increasing rate first and be constant at a point and eventually decrease. This law states that if all the factors are fixed, one input is varied in short run. Okay, எல்லா ஃபேக்டரும் இருக்கக்கூடிய நம்ம அந்த ப்ரொடக்ஷனில் எடுத்துகிட்டு இருக்க ஃபேக்டர்ஸில் ஒரு ஃபேக்டரை தவிர இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ஷார்ட் ரன் பீரியடில் அப்போது த டோட்டல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த டோட்டல் அவுட்புட் இன்க்ரீஸ் அட் அன் இன்க்ரீஸிங் ரேட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இன்க்ரீஸிங் ரேட்டில் இருக்கும், அப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அண்ட் லாஸ்ட்டாக ஃபைனலாக டிக்ரீஸ் ஆகும். இதுதான் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், மாறும் விளைவு விதி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். சரிங்களா? மார்ஜினல் ப்ராடக்ட் will become negative at last. ஃபைனலாக marginal product will become negative at last. இறுதி நிலை பயன்பாடு என்று சொல்லக்கூடிய marginal product ஃபைனலாக லாஸ்ட்டில் நெகட்டிவ். According to Stigler, as equal increase of one inputs are added, equal increments of it, the inputs of other productive service being held constant beyond a certain point, the resulting increments of products will decrease, that is marginal product will diminish. ஸ்டார்டிங்கில் இன்புட்ஸ் ஆட் ஆக அதர் ப்ரொடக்டிவ் சர்வீஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒன்று மட்டும் இதில் வந்து டிஃபர் ஆகும். சரிங்களா? இதில் ப்ரொடக்ஷன் ஒரு ஸ்டேஜில் இன்க்ரீஸ் ஆகிட்டு அடுத்தது கான்ஸ்டன்ட் ஆகிட்டு அடுத்து டிக்ரீஸ் ஆகும். ஃபைனலாக இந்த மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது டிமினிஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அசம்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஒன் ஃபேக்டர் இஸ் வேரியபிள் வைல் அதர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் நம்ம வேரியபிளாக வச்சுக்கிறோம், அதாவது மாறும் தன்மையுடையதாக, மீதி எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆல் யூனிட்ஸ் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர்ஸ் ஆர் ஹோமோஜீனியஸ். இதில் மாறக்கூடிய அந்த ஃபேக்டரை நம்ம ஹோமோஜீனியஸாக எடுத்துக்கிறோம், ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. இந்த ப்ராடக்ட் இஸ் மெஷர்ட் இன் ஃபிசிக்கல் யூனிட்ஸ் 1 2 3 அப்படின்ற மாதிரி ஃபிசிக்கல் யூனிட்ஸில் நம்ம மெஷர் பண்ணுறோம். தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் டெக்னாலஜி. அந்த பீரியடில் அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த பீரியடில் டெக்னாலஜியில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ப்ராடக்ட் ப்ரைஸிங்கிலும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் ப்ரைஸ் ஆஃப் எ ப்ராடக்ட். ஓகே, ஸோ நவ் டோட்டல் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். It refers to the total amount of commodity produced by the combination of all inputs in a given period of time. ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில், கிவன் பீரியட் ஆஃப் டைமில் எவ்வளவு கமாடிட்டி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், எல்லா இன்புட்ஸும் பயன்படுத்தி. ஓகேங்களா? தட் இஸ் சம்மேஷன் ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு total product அப்படின்னு சொல்லியிருக்காங்க. summation of marginal products is equal to total product அப்படின்னு சொல்லியிருக்கு. where TP is equal to total product, NP is marginal product. Now average product, as a result of total product divided by total units of input employed. Total product is divided by total units of input employed. Other words, it refers to the output per unit of input. It refers to output per
unit of input. Number of units total units divided by number of units அப்படின்னு போட்டோம்னா நமக்கு average value கிடைச்சிரும். ஓகேங்களா? Mathematically AP is equal to total product divided by number of units. Okay, where AP is average product, TP is total product, and N is equal to number of units employed. Now marginal product, it is the addition or the increment made to the total product. It is the addition or the increment made to the total product when one more commodity of variable inputs employed. In other words, it is the ratio of the change in total product. So marginal product அப்படின்றது increase in variable. ஒவ்வொரு addition of increment ஆக அந்த ப்ராடக்டோட அந்த எஃபிஷியன்சி உங்களுக்கு மாறுபடும். Now MP is denoted as change in total product over change in number of units. அப்படி மாற மாற we will found MP. Okay, அதே மாதிரி MP is equal to marginal product change in total product delta TP அப்படின்றது delta N அப்படின்றது change in inputs. It is also expressed MP total product of n units minus total product of n minus 1 units அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? MP equal to marginal product TP of n total product employing nth unit of factor, TP n minus 1 total product of employing the previous unit factor, that is n minus 1th unit of factor. ஓகேங்களா? So the law of variable proportion is explained with the following schedule and diagram அப்படின்னு கொடுத்துருக்கு. Okay, here is a diagram. அதுக்கு முன்னாடி ஒரு ஷெடியூல் இருக்குது, அந்த ஷெடியூல் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஹியர் இஸ் த ஷெடியூல். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு 1 யூனிட். ஓகேங்களா? அதுக்கான டோட்டல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, ஆவரேஜ் அப்படின்னா 2. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா டோட்டல் ப்ராடக்ட் நமக்கு 2, மார்ஜினல் ப்ராடக்ட் ஃபார்முலா அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 டிவைடட் பை 1 அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போது 2 உங்களுக்கு கிடைக்கும். ஆவரேஜ் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் 2 டிவைடட் பை 1. சரிங்களா? இதே டோட்டல் ப்ராடக்ட் 6, மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TPN minus 1, 6 minus 2 அப்படின்னு போட்டுக்கலாம். 6 minus 2 minus 8 minus 2 அப்படின்னா 4 உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆவரேஜ் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ப்ராடக்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். அப்போது 6 divided by 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 3, டோட்டல் யூனிட்ஸ் 12. ஸோ மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 minus 6. ஓகே, TPN minus n minus 1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் நாம். ஓகே, ஸோ இப்போ ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 டிவைடட் பை 3 அப்படின்னு வரும். 12 டிவைடட் பை 3. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு டோட்டல் ப்ராடக்ட் 16 கொடுத்துருக்கு, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 12 கொடுத்துருக்கு. ஸோ இப்போது எம்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மைனஸ் 12. அதே மாதிரி டோட்டல் ப்ராடக்ட் 18, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 5 அப்படின்னு இருக்குது. இப்போ இதை கால்குலேட் பண்ணோன்னா
18 minus 16. ஓகே, இப்போது இந்த டோட்டல் ப்ராடக்ட் 18, நம்பர் ஆஃப் யூனிட் 6. அப்போது இந்த 18 மைனஸ் 18 எம்பிக்கு போடுவோம். ஓகேங்களா? அண்ட் டோட்டல் ப்ராடக்ட் 16, நம்பர் ஆஃப் யூனிட் 7. அப்போது 16 minus 18 which is equal to negative value. Okay, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆவரேஜ் ப்ராடக்ட்டுக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு டோட்டல் யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 16, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 4. அப்போது 16 divided by 4. இது 18 divided by 5. This value is 18 divided by 6. 18 divided by 6. And this value is 16 divided by 7. ஸோ இந்த பேசிஸில் தான் நம்ம ஆவரேஜை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் அவர் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் அட் இன் பிகினிங் ஸ்டேஜ் the MP will increase. ஓகே, பிகினிங் ஸ்டேஜில் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஸ்டேஜில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஒரு ஸ்டேஜில் நெகட்டிவ் ஆகும், அண்டு ஜீரோவாகும், அண்டு ஃபைனலாக நெகட்டிவ் ஆகும். சரிங்களா? இதுதான் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். பாருங்க, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இந்த எல்லா வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2, 3, 4 அப்படின்ட்டு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்டு செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ், இந்த 2 ஸ்டேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே டிக்ரீஸ் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு வருது. சரிங்களா? அண்டு இதுவும் தேர்டு வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஸ்டேஜ் தான். பட் ஆஸ் பர் இந்த கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எல்லாமே இன்க்ரீஸிங், செகண்ட் ஸ்டேஜில் டிக்ரீஸிங், தேர்டு ஸ்டேஜில் ஜீரோ அண்ட் நெகட்டிவ். ஸோ இந்த பேசிஸில் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி வந்துச்சு உங்களோட ஆன்சர் அப்படின்னா யுவர் ஆன்சர் இஸ் ரைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஷெடியூல் டயக்ராம் என்னன்னு பார்ப்போம். பாருங்கள், இங்கே ஆவரேஜ் ப்ராடக்ட்டு, மார்ஜினல் ப்ராடக்ட்டு, டோட்டல் ப்ராடக்ட் கொடுத்துருக்கு. யூனிட் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீன் லைன் அப்படின்றது மார்ஜினல் ப்ராடக்ட் நமக்கு. சரிங்களா? இந்த ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரிங்களா? அப்புறம் ஒரு இந்த பீக்கில் வந்து கான்ஸ்டன்ட் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டு போயிடும். உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராடக்ட்டும் அதே மாதிரி தான். 1ல் ஸ்டார்ட் ஆகிட்டு 7ல் இருக்கும். இங்கே நம்மளோட டோட்டல் ப்ராடக்ட் அப்படின்றது ஸ்டேஜ் 1 வரைக்கும் பாருங்கள், 2ல் இருந்துட்டு 16 வரைக்கும் அப்படியே இன்க்ரீஸிங்கில் போகும். அதுக்கப்புறம் 16 to 18 போயிட்டு 18ல் அப்படியே to 16 ஒரு கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த வேரியபிள் ஃபேக்டர்ஸோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ தீஸ் ஆர் த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ரைட்டுங்களா? The total product increases steadily at first instant. Product increases at first instant, constant at maximum point, and then diminishes. It is also always positive forever. It is always positive forever. While total product increases, marginal product increases up to a point and then decreases. Total product increase ஆக உங்களோட மார்ஜினல் ப்ராடக்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஸ்டேஜில் அது
டிக்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் ப்ராடக்ட் இன்க்ரீசஸ் அப் டு எ பாயிண்ட் வேர் த மார்ஜினல் ப்ராடக்ட் இஸ் 0. MP 0 ஆகக்கூடிய வரைக்கும் டோட்டல் ப்ராடக்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? MP 0 ஆகிற வரைக்கும் உங்களோட டோட்டல் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும். Okay, when total product tends to diminish, MP will become negative. இந்த total product diminish ஆகக்கூடிய ஸ்டேஜில் நம்மளோட MP நெகட்டிவாக மாறிடும். ஓகேங்களா? This is the diagrammatic representation. The number of workers measured in x-axis. ஓகேங்களா? While TPL, APL and MPL are denoted on the y-axis. L அப்படின்றது labor. இங்கே the diagram explains the 3 stages of production in the above. நான் என்ன சொன்ன மாதிரி சரிங்களா? So here is a stage 1. அந்த stage 1 என்னன்னு சொல்லியிருக்கு. The first stage MPL increases up to a third labor. ஓகேங்களா? இதில் MPL increases up to a third labor and it's higher than the average product, and it is higher than average product. Average product ஓட இது ஹையராக இருக்குது. So the total product is increasing at an increasing rate. Average ஓட MPL ஹையராக இருக்கிறதுனால நம்மளோட total product is increasing at an increasing rate அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The tendency of total product to increase at an increasing rate stops at a point A and begin it to increase at a decreasing rate. குறையும் விகிதத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொன்னாங்க. குறையும் விகிதத்தில் இன்க்ரீஸ் ஆகும். At this point is known as point of inflection. This point is known as point of inflection அப்படின்னு சொல்லுவோம். Next, stage 2. In the second stage, MPL decreases up to 6th unit of labor. MPL decreases to 6th unit of labor where MPL curve intersect at x-axis. MPL curve intersect at x-axis. At 4th unit of labor MPL is equal to APL. And the 4th unit la நம்மளோட average productum marginal productum equal இருக்கும். After this MPL curve lower than APL. இதுக்கப்புறம் MPL APL விட குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ TPL increases at a decreasing rate. இந்த இடத்துல உங்களோட TPL decreasing rateல மூவ் ஆகும். Now stage 3. Third stage of production shows that the 6th unit of labor is marked as negative. 6th unit of labor நமக்கு நெகட்டிவாக இருக்குது. Negative MPL. The APL continues to fall but remains positive. APLum decrease ஆக ஆரம்பிக்கும் but பாசிட்டிவாக இருக்கும். After the 6th unit, TPL declines with the employment of more units of variable factor. 6th unit அப்புறம் நம்ம TPL declines with the employment of more units of variable factor labor. Labor அதிகமான தேவைப்படக்கூடிய அளவில் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் APL and MPL. So there is a relationship among this MPL, TPL and APL stage wise. First stage, initially it increases at an increasing rate and then increases at a decreasing rate. முதல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அதுக்கப்புறம் குறையும் விகிதத்தில் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளோட TPL. சரியா? இங்கே MPL at the beginning increases then reaches maximum and start to decrease. பிகினிங்கில் இன்க்ரீஸ் ஆகும், மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, at the first instant it increases and then attains maximum. ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸில் இன்க்ரீஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பொசிஷனை ரீச் ஆகும். Now stage 2. It continues to increase at a diminishing rate and reaches maximum. Diminishing rateல இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு மேக்ஸிமம் பொசிஷனை ரீச் ஆகும் நம்மளோட TPL. It continues to diminish and becomes equal to
இது டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு ஒரு ஜீரோவை அட்டைன் ஆகிடும். இது MPL. It is equal to MPL and then begins to diminish. MPLக்கு ஈக்குவல் ஆகிட்டு பட் நாட் ஜீரோ ஆகாது. MPLக்கு ஈக்குவல் ஆகிட்டு அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிக்கும். தேர்ட் ஸ்டேஜில் இட் டிமினிஷஸ், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். தேர்ட் ஸ்டேஜில் இட் பிகம்ஸ் நெகட்டிவ். It is continues to diminish but always greater than 0. ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆகாது, குறைஞ்ச ஆரம்பிக்கும், பட் ஜீரோவை விட அதிகமாக தான் இருக்கும். இஸ் ஏ பாசிட்டிவ் வேல்யூ எப்பயுமே. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ரிலேஷன்ஸ் ஆஃப் அவர் TPL, MPL and APL. ஓகே, so now law of return to scale. So law of variable proportions ஒரு important 5 mark question. இப்போ பார்க்கக்கூடிய law of return to scale ஒரு இம்பார்ட்டண்ட்டான question. In long run there is no fixed factor. ஷார்ட் ரனில் நம்ம ஃபிக்ஸ்டு ஃபேக்டர் பார்த்தோம், ஆனால் லாங் ரனில் there is no fixed factor. all the factors are variable. எல்லா ஃபேக்டருமே வேரியபிளாக, அதான் மாறும் தன்மையுடையதாக நம்ம எடுத்துக்கிறோம். The law of return to scale explains the relationship between output and the scale of inputs. என்ன ரிலேஷன்னா, அவுட்புட்டுக்கும் என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம இன்புட் பண்ணுறோமோ லாங் ரனில் அதுக்கான ரிலேஷனை பார்க்குறோம். when all inputs are increased in the same proportion, எல்லா இன்புட்ஸும் ஒரே அளவில் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ரிலேஷன் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, இதுக்கான அசம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, all the factors of production such as land, labor and capital are variable but organization is fixed. Organization is fixed but all are variables. Okay, there is no change in technology. டெக்னாலஜியில் எந்த மாற்றமும் கிடையாது. there is a perfect competition in the market. சரிங்களா, அவுட்புட்ஸ் ஆர் ரிட்டர்ன்ஸ் ஆர் மெஷர்ட் இன் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அவுட்புட்ஸை வேல்யூஸை நம்ம மெஷர் பண்ணுறோம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸால். ஓகே, தெர் ஆர் 3 phases ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீசிங் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல் அண்ட் டிமினிஷிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல். In the case if all inputs are increased by 1%, output increases by more than 1%. இப்போ நம்ம இன்புட்ஸ் எல்லாம் 1% ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அவுட்புட்டு மோர் தேன் 1% ரிசல்ட்டை கொடுத்தா அது இன்க்ரீசிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல். அண்ட் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல், in the case of all inputs are increased by 1%, output increase exactly by 1%. இன்புட்ஸ் எல்லாமே 1% இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அவுட்புட்டு எக்ஸாக்டாக 1% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது கான்ஸ்டன்ட். அதே இன்க்ரீஸிங்கில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1% இன்புட் கொடுக்குறோம், ஆனால் மோர் தென் 1% நமக்கு ரிட்டர்ன் அவுட்புட் கிடைச்சா அது இன்க்ரீஸிங். கான்ஸ்டன்ட்டில் 1% இன்க்ரீஸ் கொடுத்தா 1% தான் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். டிமினிஷிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல், இன் கேஸ் ஆஃப் ஆல் இன்புட்ஸ் ஆர் இன்க்ரீஸ் பை 1%, output increases by less than 1%. எல்லாமே 1% இன்க்ரீஸ் ரைஸ் பண்ணுறோம், பட் நம்மளோட அவுட்புட்டு 1% லெஸ் தேன் 1% இன்க்ரீஸ் நமக்கு கொடுத்தா அது டிமினிஷிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம், லெஸ் தேன் 1%. ஓகேங்களா, ஸோ நவ் த diagrammatic illustration. The 3 laws of return to scale can be explained with the help of diagram. There is a 3 law of return to scale. என்னென்னா, increasing return to scale, constant return to scale and diminishing return to scale. ஓகேங்களா, the diagram, the movement of point A to B represents increasing return to scale because between these 2 points output has doubled. Okay, the law of constant return to scale implied by the movement from A, B to C because between these 2 points input have doubled and output has
also doubled. Decreasing return to scale are denoted by movements of point C to B. Since doubling factors from 4 units to 8 units produces less than increase in inputs than 33.33%. ஸோ உங்களுக்கான ஷெடியூல் கொடுத்துருக்கு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்ட்டில். திஸ் இஸ் யுவர் டயக்ராமேட்டிக். ஓகேங்களா, இது குவான்டிட்டி 1 3 6 8 அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போது நம்ம என்னென்னு பார்க்கணும், ஸ்டேஜ் 1 A to B 100% இன்புட்டு. அப்போ அவுட்புட் எவ்வளோ கிடைக்கும், 200% நமக்கு கிடச்சிருக்கும். ரிட்டர்ன் டு ஸ்கேல் அப்படின்றது இன்க்ரீஸிங். A to Bயில் இந்த A to Bயில் உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுத்துருக்கு. அப்போது எனக்கு 200 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே அப்படியே டபுள் 4ஆக மாறி இருக்கும். ஓகேங்களா. அண்ட் இஃப் B to C அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% இன்க்ரீஸ் அப்படின்னா 100% நமக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா. B to Cயில் 100%. இப்போ நான் வந்து 200% தான் போட்டேன். 200 போட்டிருக்கேன்னா அதில் எனக்கு அப்படியே 400 கிடச்சிருக்கும். 100 போட்டிருக்கேன்னா 100 எனக்கு கிடச்சிருக்கோங்க. திஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அண்ட் C to Dயில் பார்த்தீங்கன்னா 100% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் 33% இன்க்ரீஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கும் C to Dயில். சரிங்களா. இதெல்லாம் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு. சரிங்களா. C to Dயில் எனக்கு 33% தான் எனக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அவர் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல் அப்படின்னு நம்ம டிக்ரீசிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குது லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் அண்ட் லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல். சரிங்களா. ரெண்டுமே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சரிங்களா. ஸோ அந்த லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸில் நம்ம பார்க்கக்கூடாது ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு, ஒன் இஸ் வேரியட் அப்படின்றது. அதே மாதிரி அங்கேயும் ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆர் வேரியபிள் அப்படின்னு ரிட்டர்ன் டு ஸ்கேலில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. இங்கே கால்குலேட் பண்ணுறது நம்ம ஆவரேஜ் ப்ராடக்ட், டோட்டல் ப்ராடக்ட், மார்ஜினல் ப்ராடக்ட் அண்ட் ஆவரேஜ் ப்ராடக்டை இங்கே நம்ம கால்குலேட் பண்ணுறோம் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸில். அங்கே நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல், கான்ஸ்டன்ட் அண்ட் டிக்ரீசிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல் அப்படின்ற கான்செப்டில் பார்க்க போகிறோம். சரிங்களா. இது ரெண்டுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் உங்களுக்கு. சரிங்களா. இது நீங்கள் கண்டிப்பாக நோட் டவுன் பண்ணி தான் ஆகணும். இது ஒரு 5 மார்க் கொஷின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா. 5 காம்பினேஷன். ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்றது என்னன்னு பார்க்க போகிறோம். அதிலிருந்து மற்றதை பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ உங்கள் யூனிட் டெஸ்ட்டு அந்த வீக்கில் உங்களோட ஸ்லிப் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வீக்கில் நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அதுதான் இருக்கும். இப்போ வரக்கூடிய நெக்ஸ்ட்டு ஸ்லிப் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் யூனிட்டில் நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா. மோஸ்ட்லி புக் பேக் கொஷின்ஸ் தான் இருக்கும். 1 or 2 இன்சைடு 1 மார்க் மட்டும்தான் போகும் அந்த மாதிரி. ஓகேங்களா. அது
ப்ளஸ்ஸு இந்த இப்போ நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட்டுக்கான போர்ஷனாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ we establish session here.